Audio Jungle. நான் டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம். டாக்டர் ஏ.ஆர். சாந்தி, மாநில செயலாளர், சமூக சமத்துவத்தின் டாக்டர் சங்கம். திரு செல்வராஜ் அவர்கள் தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய RCH தூய்மை பணியாளர் நலச்சங்கத்தினுடைய மாநில தலைவர். மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளும் வருகின்றிருக்கிறார்கள். இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனைக்காக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 3500க்கும் மேற்பட்ட RCH தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வந்தார்கள். அவர்களுக்கு மாதந்தோறும் தொகுப்பூதியமாக வெறும் 1500 ரூபாய் மட்டும்தான் கடந்த 10-15 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து நாங்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக தமிழ்நாடு அரசு அந்த 3500 பேரில் ஏறத்தாழ ஒரு 850 பேருக்கு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி நியமனம் செய்து அவர்களுக்கு மாத தொகுப்பூதியம் ஏறத்தாழ 19,000 ரூபாய் கிட்டக்கூடிய வகையில் அரசு ஏற்பாடு செய்தது. அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த 850 பேர் போக மீதம் உள்ளவர்கள் தற்பொழுதும் RCH தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு வெறும் 1500 ரூபாய் மட்டும்தான் மாதந்தோறும் தொகுப்பூதியமாக வழங்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் மாத தொகுப்பூதியம் 1500 என்பது மிக மிக குறைவான ஒரு தொகையாகும். இந்த 1500 ரூபாயில் யாருமே குடும்பத்தை நடத்த முடியாது. என அப்படிப்பட்ட சூழலில் இந்த RCH தூய்மை பணியாளர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார ரீதியாக சிரமங்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள். எனவே தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்ததன் காரணமாக சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில், ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் அவர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய RCH தூய்மை பணியாளர்களுக்கும் மாத தொகுப்பூதியம் 1500 என்பது 5000 உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். அது மனமாற பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 5000 ரூபாய் என்பது ஒரு இடைக்கால ஏற்பாடு தான். மீதி உள்ளவர்களுக்கும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி நியமனம் செய்து 19,000 ரூபாய் மாத தொகுப்பூதியம் கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் 1500 ரூபாய் என்பது 5000 ரூபாய் உயர்த்தி வழங்கியது என்பது வரவேற்கத்தக்கது. சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் அறிவித்த உடனேயே எங்கள் நிர்வாகிகள் சென்று மாண்புமிகு அமைச்சரை சந்தித்து நேரடியாக நன்றியை தெரிவித்தோம். ஆனால் இதுவரை அந்த 5000 ரூபாய் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்படவில்லை. இது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு RCH தூய்மை பணியாளர்களுக்கு மாதந்தோறும் தொகுப்பூதியமாக ரூபாய் 5000 கிடைப்பதற்கு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மீதி உள்ள 850 பேர் போக மீதி உள்ள RCH தூய்மை பணியாளருக்கு அதில் எப்பொழுது பணியில் சேர்ந்தார்களோ அந்த பணி நியமன மூப்பு அடிப்படையில் அவர்களுக்கும் உடனடியாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பணி நியமனம் செய்ய தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து மிக முக்கியமாக 60 வயதை கடந்தும் கூட பலர் இன்றும் RCH தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு எந்த விதமான பொருளாதார ரீதியான பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. யாருக்குமே இதுல பென்ஷன் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்ல ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேல் அவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சேவை செய்ததன் காரணமாக 60 வயது நிறைவடைந்த RCH தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நிதியை கொடையாக வழங்கி அவர்களுக்கு பணி ஓய்வு வழங்க வேண்டும். அல்லது தமிழ்நாடு அரசு அறிவித்தது போல மாவட்ட ஆட்சியர்கள் நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதிய அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய தொகையை, நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கி அவர்களுக்கு பணி ஓய்வு வழங்க வேண்டும். ஒன்று, அவர்களுக்கு ஒரு தொகையை பிக்ஸ் பண்ணி அதை பணிக்குறையாக வழங்க வேண்டும். இந்த மாண்புமிகு அமைச்சர்களே கொடுத்த உறுதிமொழி. தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஒரு பாராட்டு விழாவை சென்னை சைதாப்பேட்டை நடத்தினோம். அந்த விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 60 வயது நிறைவடைந்தவருக்கு நாங்கள் ஒரு கொடையை கொடுத்து, நிதியை கொடையாக கொடுத்து பணி ஓய்வு வழங்குகிறோம் என்ற வாக்குறுதியும் கொடுத்தார். அந்த விழாவிலே அறிவித்தார். அதுவும் வரவேற்கத்தக்கது. எனவே அந்த அடிப்படையில் 60 வயது நிறைவடைந்த RCH தூய்மை பணியாளருக்கு உடனடியாக
அந்த நிதியை ஒரு கொடையாக கொடுத்து அவர் பணி ஓய்வு வழங்க வேண்டும், அல்லது மாவட்ட ஆட்சியர் நியமித்த நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதிய அடிப்படையில் நிலுவைத் தொகையை வழங்கி அவர்களுக்கு பணி ஓய்வு வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். 2017 அதுக்கான அரசாணை வெளியிடப்பட்டது, குறைந்தபட்ச ஊதியத்துக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணை அடிப்படையில் அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அவர் ஊதியம் வழங்கப்படவில்லை. மாவட்ட ஆட்சியர்கள் நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையில் 2017 வெளியிடப்பட்ட அரசாணை அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படவில்லை. எனவே அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயித்து அவர்களுக்கு பழைய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் அவங்க பணி ஓய்வு வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இதுல இந்த மாதிரி ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர் உட்படக்கூடியவர்களாம் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். பெரும்பாலும் எல்லாருமே பெண்கள் தான். எனவே இது அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பணி கொடையை கொடுப்பது என்பது, ஒரு கொடையை கொடுப்பது என்பது சமூக நீதியை காக்கின்ற செயல். எனவே சமூக நீதியில் அக்கறை உள்ள அரசாங்கம் இதை உடனடியாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். வேற எந்த துறையும் இல்லாத அளவிற்கு இந்த ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர் விஷயத்துல தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களை பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மாற்றி மாத தொகுப்புதியம் 19,000 கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்கியது என்பது சமூக நீதியை காத்த ஒரு செயலாகும். அதை மனமாற வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதே போலவே இதர பணியாளர்களுக்கும் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் நியமிக்கப்பட்ட அந்த ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளருக்கு இன்றைக்கு மாத விடுப்பு வழங்கப்படவில்லை, வார விடுப்பு வழங்கப்படவில்லை, தேசிய விடுப்பு நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் விடுப்பு வழங்கப்படவில்லை. எனவே வார விடுமுறை வழங்க வேண்டும். அதே போலவே அவர்களுக்கு மாத தொகுப்பூதியமா வழங்க வேண்டும். தினக்கூலி அடிப்பில் கொடுக்குறாங்க. ஒரு மாசம் 27 நாட்களில் மட்டும்தான் ஊதியம் வழங்க போயிருது. எனவே ஒட்டுமொத்த நாட்களுக்கு ஒரு மாதத்தில் ஊதியத்தை வழங்க வேண்டும். அதை மாத ஊதியமாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். வார விடுமுறை வழங்க வேண்டும். ஊதியத்துடன் கூடிய வார விடுமுறை விட வேண்டும். அதே போலவே அரசு விடுமுறை நாட்களில் அவர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் நோயாளிகளுக்கு கொரோனா வார்டு உள்ளேயே இவர்கள் சிறப்பாக சேவை செய்திருக்கிறார்கள். கொரோனா வார்டு உள்ளேயே பணியாற்றிய மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு அந்த கொரோனா கால ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 459 பேருக்கு விடுபட்டு போயுள்ளது. எனவே கொரோனா காலகட்டத்தில் கொரோனா வார்டு உள்ளேயே பணியாற்றிய அந்த ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்களுடைய பட்டியல் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அவர்கள் 450 பேர் இருக்கிறார்கள். அந்த 459 பேருக்கும் உடனடியாக ரூபாய் 15,000, ஏற்கனவே அரசு கொடுத்தது 15,000, அந்த 15,000 ரூபாய் அரசு வழங்கிட வேண்டும் என, அந்த ஊக்கத்தொகை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சென்னையில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாங்கள் நடத்த உள்ளோம். அதுல ஏராளமான ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்களும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களும் கலந்து கொள்வார்கள் என நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுக்கடுத்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி முதுநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் பிஜி நுழைவுத் தேர்வு இந்தியா முழுவதும் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டிலும் ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அந்த தேர்வை எழுத உள்ளார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மருத்துவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் அந்த நுழைவுத் தேர்வை எழுதக்கூடிய வகையில் போதிய மையங்களை உருவாக்கவில்லை. அதன் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வேறு மாநிலங்களில் சென்று அந்த நுழைவுத் தேர்வு எழுதக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ரொம்ப ரிமோட் பிளேசஸ்லாம் போய் அவங்க தேர்வு எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. ராஜ மகேந்திரபுரம் என்ற ஊரை போட்டிருக்காங்க. அது சென்னையில இருந்து 600 கிலோமீட்டர். அதே மாதிரி நசரத்பட் என்ற இடத்துல போட்டிருக்காங்க, அது 400 கிலோமீட்டர். அப்புறம் காக்கிநாடால போட்டிருக்காங்க, பல இடங்கள்ல போட்டிருக்காங்க. எல்லாமே காக்கிநாடா, கடப்பா, அந்த மாதிரி எல்லாமே செகண்ட் 3 tier சிட்டிஸா இருக்கு. அப்ப இங்க திடீர்னு டிக்கெட் கிடைக்கல, திடீர்னு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, அவங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் கிடைக்கல, ஃபிளைட் டிக்கெட் கடுமையாக உயர்ந்திருக்கு. அவரை பெண் மருத்துவர் போடணும்னாக்கா அவங்களோட கூடுதலா ஒரு நபர் போகணும். ஈவன் மருத்துவர்களுக்கு கூட ஒரு நபர் போகணும். ஏன்னாக்கா அந்த மையங்களில் போறப்ப இங்க செல்போன் வச்சுக்க முடியாது, மணி பர்ஸ் வச்சுக்க முடியாது, எந்த பொருட்களுமே வச்சுக்க முடியாது. அப்ப வெளியில பாதுகாப்பாக அவையெல்லாம் வைத்து கொள்வது துணைக்கு ஒரு ஆளும் தேவை. அப்ப முதல் நாளே சென்று தங்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்ப தங்குவதற்கான இடவசதியும் கிடைக்காத நிலை இருக்கிறது. அதே போல டிக்கெட் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. போக்குவரத்தில் சிரமங்கள் இருக்கிறது. இது பெரிய அளவுக்கு மன உளைச்சலையும் உடல் உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது. அப்ப அப்படிப்பட்ட சூழலில் இது மிகுந்த பாதிப்பை அந்த தேர்வு எழுதக்கூடிய மருத்துவர்களுக்கு உருவாக்கும். தேர்வுக்கு முதல் நாள்
உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பாதிப்புகளை உருவாக்கினால் அது மிகப்பெரிய அளவுக்கு தேர்வு எழுதுவதிலும் பாதிப்பை உருவாக்கும். அப்ப தேர்வை சிறப்பாக எழுத முடியாது. அதுவே தேவையில்லாத பொருளாதார செலவு, ஒவ்வொருத்தரும் 30,000 40,000 செலவு பண்ணக்கூடிய நிலையை இன்றைக்கு ஒன்றிய அரசு உருவாக்கி இருக்கிறது. மருத்துவ கல்வி தேசிய வாரியம் தான் அந்த தேர்வை நடத்துகிறது. அந்த தேசிய வாரியம் இந்த பிரச்சனைலாம் கணக்கில் எடுக்காமல், தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு பேர் தேர்வு எழுதுகிறார்கள் என்பதை கணக்கில் எடுக்காமல் அவர்களா இஷ்டப்படி தேர்வு மையங்களை போட்டிருக்கிறார்கள். எனவே இது கடுமையான கண்டனத்திற்குரியது. தமிழ்நாடு மருத்துவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு இதனால் உள்ளாகிறார்கள். எனவே உடனடியாக தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு ஏராளமான பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன, ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன, தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கின்றன. அவ்வாறு இருக்கின்றன அங்கெல்லாம் சென்றை உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியும். எனவே ஒன்றிய அரசும் மாநில அரசு இந்த பிரச்சனையில் தலையிட்டு தமிழ்நாடு மருத்துவ நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் தேர்வுக்காக விண்ணப்பித்துள்ள அனைத்து தேர்வர்களும் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டு மையங்களில் தேர்வு எழுதக்கூடிய சூழலை உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என நாங்கள் ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏராளமான மருத்துவ பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதே போலவே ஏராளமான நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். இந்த காலி பணியிடங்களை நிரப்பவில்லை. அதே போல வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களையும் இந்த அரசு நியமிக்கவில்லை. இது மிகப்பெரிய அவருக்கு பாதிப்புகளை உருவாக்குகிறது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப புதிய பணியிடங்களை உருவாக்கி புதிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவத்துறை பணியாளர்களையும் நியமிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக புதிய பேராசிரியர் பற்றாக்குறை, தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள்ல பேராசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. அதை 4 மாதத்தில் சரி செய்ய வேண்டும். அந்த பேராசிரியர் பணிகளை நியமிக்க வேண்டும். அந்த பேராசிரியர் பணியுறுத்தி உள்ளது. எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் அந்த காலி பணிகளை நிரப்புவதற்கு, அதாவது பேராசிரியர் காலி பணிகளை நிரப்புவதற்கு ஏற்கனவே உள்ள துணை பேராசிரியர், இணை பேராசிரியர்களை பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒரு முறை நடவடிக்கை அடிப்படையில் ஒன் டைம் மெஷர் சொல்லக்கூடிய வகையில் ஒரு முறை நடவடிக்கை அடிப்படையில் ஏராளமான துணை பேராசிரியர்களுக்கும் இணை பேராசிரியர்களுக்கும் பேராசிரியர் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசும் அதை செய்திருக்கிறது, தமிழ்நாடு அரசும் செய்திருக்கிறது. எனவே அவ்வாறு இருக்கின்ற தமிழ்நாட்டில் ஏராளமான உதவி பேராசிரியர் இருக்கிறார்கள், இணை பேராசிரியர் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் ஒரு முறை என்ற அடிப்படையில 9 ஆண்டுகளை பிஜி முடிச்சு அரசு மருத்துவக் கல்லூரியில ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடிய அந்த பேராசிரியர்களை உடனடியாக ஒன் டைம் மெஷராக பேராசிரியராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது மருத்துவ மாணவர்கள் நலன் சார்ந்த பிரச்சனை, மருத்துவக் கல்லூரிகளை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. அவ்வாறு செய்யாவிட்டால் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல நம்முடைய மருத்துவ கல்வி இடங்கள், மருத்துவ படிப்புகள் இடங்கள் குறைக்கப்படும். அது மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உருவாக்கும். எனவே இவற்றை கணக்கில் கொண்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக ப்ரமோஷன் கவுன்சில் நடத்தி அந்த பேராசிரியருடைய பற்றாக்குறை போக்கி பேராசிரியர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். இணை பேராசிரியர், துணை பேராசிரியர்களுக்கு பேராசிரியர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். பல ஆண்டுகளாக அந்த இடங்கள் காலியா இருக்கிறது. அது காரணம் தமிழ்நாட்டு அரசுடைய கொள்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல் தான், பிரச்சனை தான், தவறுதான். எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அந்த கொள்கையில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். தேசிய மருத்துவ ஆணையம் இன்னைக்கு பல்வேறு விதிமுறைகளை தளர்த்திருக்கிறாங்க. ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோட பல விதிமுறைகளை தளர்த்திருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒன் டைம் மெஷராக இணை பேராசிரியர், துணை பேராசிரியர், பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும். அதற்கான கவுன்சிலிங்கை நடத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக ஒன்றிய அரசாங்கம் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பையும் ஆயுர்வேதா படிப்பான BAMS ஒன்றாக கலந்து இணைத்து ஒரு புதிய படிப்பை உருவாக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது மிகவும் மோசமான ஒரு நடவடிக்கையாகும். நவீன அறிவியல் மருத்துவத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய நடவடிக்கையாகும். ஆயுர்வேதா மருத்துவர்கள் தனியாக நடக்கட்டும், அதே மாதிரி நவீன அறிவியல் மருத்துவர்கள் ஏற்கனவே இருக்கிறதா அதுவும் இருக்கட்டும். ஆனால் அதை விடுத்து நவீன அறிவியல் மருத்துவ படிப்புகளையும் ஆயுர்வேதா போன்ற படிப்புகளை ஒன்றாக கலந்து மிக்சோபதி என்ற ஒரு கோர்ஸை உருவாக்குவது என்பது நமது நாட்டு மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். எனவே ஒன்றிய அரசு இந்த கொள்கையை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கண்டித்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு நாங்கள் நடத்திய மாநாட்டில்
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் காணொலி மூலமாக சொற்பொழிவாற்றினார். அந்த மகத்தான உரையில் அவரே மிக்ஸோபதி கூடாது, ஸ்பிரிச்சுவல் மெடிசன் சொல்லக்கூடிய ஆன்மீக மருத்துவம் கூடாது என்றெல்லாம் சொல்லி அவர் சொற்பொழிவாற்றினார், பேசினார். மிகச்சிறந்த உரை. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் முதல்ல மிக்ஸோபதி என்பது கூடாது, ஆன்மீக மருத்துவம் கூடாது, மூட நம்பிக்கையில் கூட என்ற கருத்தை எங்களுடைய மாநாட்டில் தெரிவித்தார். அதே போல நாடு முழுவதுமே ஒரு முதலமைச்சர் இந்த மிக்ஸோபதி எதிர்த்திருக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அதுக்காக நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட தமிழ்நாடு அரசுடைய பொது சுகாதாரத்துறை தற்பொழுது நவீன அறிவியல் மருத்துவத்தையும் சித்தாரையும் ஒன்றாக இணைத்து சிகிச்சை முறையில் கொண்டு வரப்படும் சொல்லி அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அறிவித்திருக்கின்றார். எனவே இதுவும் கடுமையான கண்டனத்திற்குரியது. தமிழ்நாடு முதலமைச்சர் மிக்ஸோபதியை எதிர்த்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆன்மீக மருத்துவத்தை எதிர்த்திருக்கின்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோதிட மருத்துவத்தை எதிர்த்திருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை சித்தாவையும் ஆயுர்வேத அலோபதி மருத்துவம் சொல்லக்கூடிய நவீன அறிவியல் மருத்துவத்தையும் ஒன்றாக இணைத்து நாங்கள் சிகிச்சை வழங்குவோம் என்று சொல்வது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. உடனடியாக அந்த முடிவை திரும்ப பெற வேண்டும். அவ்வாறு திரும்ப பெறாவிட்டால் நாங்கள் கடுமையான போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்துவோம் என்பதை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே ஒன்றிய அரசாங்கம் MBBS-ஐயும் BAMS-ஐயும் ஒன்றாக இணைத்து புதிய படிப்பை உருவாக்கக்கூடாது. அவ்வாறு உருவாக்க நினைத்தால் அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொண்டோம். அதே போல கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் நாளைய தினம் சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். தடுப்பூசி போடுவதிலிருந்து VHNகளுக்கு, அதாவது கிராமப்புற சுகாதார செவிலியர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் செயல்படுகிறது. அதே போலவே காலிப்படைகள் 4000 பணியிடங்கள் இருக்கு, அதை நிரப்பவில்லை. சுப்ரீம் கோர்ட்ல உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை காரணம் காட்டி அந்த 4000 பணியிடங்களை நிரப்பாமல் அவர்களை ஒப்பந்த அடிப்படையில் போடக்கூடிய ஒரு நிலையை தமிழக அரசு உருவாக்கி இருக்கிறது. மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் கிராமப்புற சுகாதார செவிலியர்களை மிக குறைந்த தொகுப்புகளில் போடுவதற்கான ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல இடங்களில் போட்டிருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் கண்டித்து அவர்களும் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் நாளைக்கு நடத்திருக்கிறாங்க. எங்களுடைய சங்கம் அவருடைய நியாயமான கோரிக்கைகளை ஆதரிக்கிறது. நாங்களும் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பங்கேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். புள்ளிவர்கள் இல்லை, ஆனா ஏராளமான பணியிடங்கள், அதாவது பேராசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கு, பற்றாக்குறையா இருக்குன்னு தெரியுது. அதை தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்காக தான் கடந்த ஆட்சி காலத்தில் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். ஆனா அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஊதிய செலவு ஆகும் என்ற காரணமா இருக்கலாம், என்ன காரணம் என்று தெரியவில்லை. எனவே இது ஒரு சின்ன பிரச்சனை தான். அது ஒன் டைம் மெஷரை செய்ய முடியும், அது தேசிய மருத்துவமனை இருக்காது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பேராசிரியர் பற்றாக்குறை என்பது தமிழ்நாடு அரசுடைய தவறான முடிவு, தவறான கொள்கையினால் ஏற்பட்ட பிரச்சனை சுட்டி காட்டுவது. உதாரணத்துக்கு இல்ல அப்படி இல்ல, பிரச்சனை அது இல்ல. 36 மருத்துவக் கல்லூரியில் இருக்காங்க. 2 விதமான பிரச்சனை இருக்காங்க. ஒண்ணு இத்தனை பேர் பேராசிரியர் வேணும், இத்தனை பேர் துணை பேராசிரியர், இணை பேராசிரியர் வேணும். இங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க 5 ஆண்டுகள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா பணிபுரிந்தாலே அசோசியேட் ப்ரொஃபஸரா அவங்க மாறிடலாம். ஆனா ப்ரொமோஷன் கவுன்சிலிங்கே நடத்தல. ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடத்தாததுக்கு காரணம் என்னன்னா பல்வேறு வழக்குகளை அவங்க சொல்றாங்க. அதுக்குதான் நாங்க என்ன சொல்றோம்னா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிலைமை இப்ப இல்ல. மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலும் இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்பது மாறி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு புதுசா ஒன்று வந்திருக்கு. ஸோ அவங்க மருத்துவக் கல்லூரிகளுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கறதுக்கு ஒரு புதுசா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இவங்க டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி புதுசா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ புதுசா சட்டம் என்ன இருக்கோ அதற்கு ஏற்ப புதுசா இப்ப எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்கிறதோ அதற்கு ஏற்ப, அந்த மருத்துவக் கல்லூரியில் எத்தனை மருத்துவ மாணவர்கள் இருக்கிறார்களுக்கு அதற்கு ஏற்ப, நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொள்கை முடிவுல சில மாற்றங்கள் செய்து அறிவித்து ப்ரமோஷன் கவுன்சிலிங் நடத்தி அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட்டா மாத்துறது, அசோசியேட் ப்ரொஃபஸரா மாத்தணும். இதுக்கு கொள்கை முடிவு தான் எடுக்கணும். அப்படி எடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே இருக்கிற பாலிசியை வச்சிருந்தா அதை எடுத்து கோர்ட்ல கேஸ் போட்டுட்டே இருப்பாங்க. கேஸ் போடுறது தவிர்க்கணும்னா இல்ல அந்த ரெகக்னிஷன் கிடைக்கணும் காலேஜஸ்க்குன்னா ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும். அக்கார்டிங் டு தி நியூ சிச்சுவேஷன் நியூ நீடை எடுத்துதான் ஆகணும். அதனாலதான் நாங்க சொல்றோம் புதிய சூழலுக்கு ஏற்ப புதிய சட்டங்களுக்கு ஏற்ப கொள்கை முடிவு எடுக்கணும். இப்ப பொதுமக்கள் முக்கியம், மருத்துவக் கல்லூரி முக்கியம், மருத்துவக் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் முக்கியம்,
அதற்கு என்ன வேணுமோ அதற்கு ஏற்றாற் போல் நாம் தேவைப்படுகின்ற மாற்றங்களை நம்மளுடைய கொள்கை முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். இப்ப அதுக்குதான் நாங்க சொல்றோம், எம்டி முடிச்சுட்டு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் 9 வருஷம் யாருக்காச்சும் இருக்குன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபசர் பற்றாக்குறை இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் மெஷரா அவங்களை ப்ரொஃபசரா மாத்துங்க. இது எல்லாமே விரைவாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா பல டிபார்ட்மெண்ட்ல ஒரே நாள்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல 80% ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இதற்கு கொள்கை முடிவு எடுத்தால்தான் முடியும். அதை எடுக்காம நீங்க இப்ப ஏற்கனவே இருக்கிற முடிவு பண்ணீங்கன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டுட்டே இருப்பாங்க. கோர்ட்ல கேஸ் இருக்கா, அதனால we cannot go to the next step என்று சொல்வது மக்களுக்கு செய்கின்ற துரோகமாகும். இது தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்கிறது. சென்ற ஆண்டும் பிரச்சனை வந்தது, இந்த ஆண்டும் பிரச்சனை ஒண்ணு. அடுத்த பிரச்சனை இவங்க பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் வைக்கிறது. அரசு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாட்டர்டே ஒர்க்கிங் டேயா நாங்க வரோம், டெய்லி வரோம், எவ்ரி சாட்டர்டே வரோம், அதை என்எம்சி எடுத்துக்கல, அந்த மாதிரி சில பிரச்சனைகளை, நியாயமான பிரச்சனைகள் சொல்றாங்க. அந்த பிரச்சனைகளை, அரசு மருத்துவர்கள் பிரச்சனைகளை, அட்டெண்டன்ஸ் கூட பிரச்சனைய அதை பேசி சரி பண்ணணும். அதெல்லாம் சரி பண்ணாம அதுல என்எம்சி ப்ராப்ளம் இருக்கான இருக்கு. ஏன்னா மாநில உரிமையை ஒற்றுமையா எடுத்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்து என்எம்சி வரும்போது நாங்க அதனாலதான் அது வேணாம்னு சொன்னோம். மாநிலத்துக்குன்னு ஒரு உரிமையே கிடையாது, ஓட்டு போடுற ரைட்டும் கிடையாது. அந்த மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறதால அவங்க சொல்றதான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனாலும் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்காம டாக்டர்ஸ் மேலதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரேடியா போக்கஸ் பண்ணாம அந்த அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளத்துல இருக்கிற டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸை சரி பண்ணணும். அதே நேரத்துல இந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் சரி செய்து உடனடியாக பேராசிரியர் பற்றாக்குறை என்ற அந்த பேப்பர்ல தான் பேராசிரியர் பற்றாக்குறை இருக்குது, அது சரி செய்யப்பட வேண்டும். நம்ம கிட்ட அடிக்குவேட் மேன் பவர் இருக்காங்க, டெக்னிக்கலா சில இஷ்யூஸ் இருக்கு, அதை கொள்கை முடிவெடுத்து உடனடியாக அரசு செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த பேராசிரியர் பற்றாக்குறை ஏதோ ஒரு காரணம் சொல்லி ரெகக்னேஷன் இல்லைன்னா படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களும் பெற்றோர்களும் அச்சப்படுவார்கள். இந்த பிரச்சனையை உடனடியாக அரசு தீர்த்து வைக்க வேண்டும். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் போஸ்ட் கிடைச்சிருக்கு, மீதமுள்ளவர்களுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும். சென்ற வருடம் 2024 செப்டம்பர்லயே ஒரு 200 பேருக்கு வேகன்சி இருக்கு என்று டிபிஎச் சார் ஆர்டர் போட்டிருக்காரு. அதுவும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. பல இடங்களில் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன, இருந்தும் நிறைவேற்ற இவங்களுக்கு போஸ்டிங் போடாத சூழல் இருக்கிறது. அதனால உடனடியாக செய்ய வேண்டும் என்று நாங்க ஆகஸ்ட் 10ஆம் தேதி உண்ணாவிரதம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமா, கவன ஈர்ப்பு உண்ணாவிரதமா இருக்கும். மதுரை எல்லா எய்ம்ஸ்லயும் சேர்த்து ஒட்டுமொத்த செய்தித்தாளே வந்திருக்கு. எய்ம்ஸ்ல 3ல் 1 பகுதி ஃபேக்கல்டி பேராசிரியர் பற்றாக்குறை எய்ம்ஸ்ல நடக்குது. அதை ஏதாச்சும் என்எம்சி நடத்துங்க. ஆனா தமிழ்நாடு அரசு, மாநில அரசு எல்லாம் விட்டு மிரட்டுற ஒரு போக்கையை என்எம்சி கடைபிடிக்கணும் பாருங்க, அவசியம் இருக்கு. இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசும் அந்த பேராசிரியர் பற்றாக்குறை போக்கணும் தேவையான அளவு. அது கரெக்டுங்க, அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு, பார்ஷியாலிட்டி சொல்ல வரோம். ஏங்க நான் கேக்குறேன், எய்ம்ஸ் 3 பேராசிரியர் பணியிடங்கள ஒருத்தர் போஸ்ட் தான் வேக்கண்டா இருக்கு, 3ல் 1 போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும், எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் சரியா இருக்கும், எந்த அளவுக்கு மாணவர்கள் பாதிப்பாங்க, அதே ஒன்றிய அரசு கவனிக்கணுமா இல்லையா? ஏன் ஒன்றிய அரசு கவனிக்கல? ஏன் தேசிய மத்தவரை அதை கண்டுகொள்ளவில்லை? இது ஒரு கேள்வி எழுது. அதனால இந்த பாரபட்ச போக்கு இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசும் உடனடியாக பேராசிரியர் பற்றாக்குறை போக்குவரத்து நடவடிக்கை எடுக்கிறது. அவங்களுக்கு அங்கீகாரம், எய்ம்ஸுக்கு அங்கீகாரம் இல்லைன்னு ஏதாவது லிஸ்ட் வருதா? இல்ல, தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தான் வருது. அதுதான் அந்த பாரபட்ச போக்கு இருக்கிறது. பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள், குறிப்பாக தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் பல்வேறு பிரச்சனைகளை பாஜக அரசு மீண்டும் மீண்டும் என்எம்சி மூலமாக செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் சொன்னோம். அதுக்குதான் அவங்க நேஷனல் என்எம்சி ஆக்டை கொண்டு வந்தது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஏற்கனவே இருக்கும்பொழுது அதுக்கு மாநிலத்துக்கு ரெப்ரசன்டேஷன் இருந்தது, மாநிலத்துக்கு ஓட்டு இருந்தது. இப்ப எதுவுமே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுதான் பண்ண முடியும். ஒன்றிய அரசு என்ன செய்தோ அதுதான் என்எம்சி செய்வாங்க. அதனாலதான் அந்த மாநில உரிமைக்காக அன்னைக்கும் சொல்றோம், இன்னைக்கும் சொல்றோம், சில பிரச்சனைகளை தமிழக அரசு சரி செய்ய முடியும், அதை சரி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு தமிழக அரசு மீது பாரபட்சமாக இருக்கிறது என்பதையும் குறிப்பிட விரும்புகிறோம். வணக்கம், என்னோட பேர் சோபனா. நான் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். நாங்க 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 10 வருஷத்துல எங்களுக்கு இன்னைய வரைக்கும் சம்பளம் 1500 மட்டும்தான். அந்த 1500லயும் 10 டெலிவரி ஆனா மட்டும்தான் 1500, இல்லைன்னா 1000 ரூபாய் மட்டும்தான். அதுவும் எங்களுக்கு மாசம் மாசம் வரது இல்லை. 4-5 மாசம் 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு கூட சேலரி வந்திருக்கு. எங்களுக்கு இந்த சம்பளம் பத்தாது. தமிழக அரசை பார்த்து எங்களுக்கு ஏதாவது, எங்களுக்கு மனசார்ந்து எங்களுக்கு ஏதாவது நன்றி தெரிஞ்சு எங்களுக்கு வேலை போட்டா கோடி நன்றியா சொல்லுவோம். அந்த அளவுக்கு 2 குழந்தைங்களை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாருமே 10 வருஷம் 15 வருஷம் வேலை செய்யறவங்க தான் இதுல இருக்கோமே.
ரொம்ப கஷ்டம். எல்லா இதுவும் வேலை வந்து நாங்க தான் செஞ்சு வச்சுட்டு போகணும்னு சொல்றாங்க. எல்லாம் பண்ணிட்டு போனோம். 1000 ரூபாய் சம்பளத்துல எங்களுக்கு பத்தாததுக்கு மேலேயும் வேலை வைக்கிறாங்க. நைட்டு வேலை, பகல் வேலை எல்லாமே சேர்த்து செஞ்சு வச்சுட்டு மழை காத்து என்னன்னாலும் நாங்க எங்களோட யூனிஃபார்ம் கூட நாங்களே வாங்கிக்கிறன்ற சூழ்நிலையில தான் இருக்கோம். அந்த நிலைமையில எங்களை ஆக்கி கொண்டு இந்த மாதிரி ரொம்ப சித்திரவதை பண்ணி எங்களை செய்யறாங்க. இந்த தமிழக அரசு பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லபடியே பாதி பேருக்கு இதுவாகி பாதி பேருக்கு வராம ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாத்துலயுமே. எங்களுக்கு இந்த தமிழக அரசு பார்த்து எங்களுக்கு நல்லபடியா ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுத்தா கோடி நன்றியை சொல்லி நாங்க இது பண்ணுவோம். கால்ல விழுந்து கேக்குறோம் ஐயா, நீங்க தான் ஐயா எங்களுக்கு நல்லபடியா பார்த்து எங்களுக்கு நல்லபடியா ஒரு வேலையை போட்டு கொடுக்கணும். எங்களுக்கு ஊதியம் ஏத்தி கொடுத்தா போதும் ஐயா. எங்களுக்கு வேலை போனோம் கேளு. விழுப்புரம் மாவட்டம் ஐயா. என் பேர் லட்சுமி. இந்த ஆர்சிசி தூய்மை பணியாளர்கள் வந்து 15 காலமாக நாங்கள் அந்த வேலையில் செய்திருக்கிறோம் ஐயா. இது வரைக்கும் எங்களுக்கு அந்த 1500 ரூபாய் வந்து எங்களை ஒரு மாத்திரைக்கு கூட யூஸ் பத்த மாட்டேன் ஐயா. அது பிள்ளை குட்டிகளை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு வேளை சோப்பு சீக்காக்கு கூட அந்த பைசா பத்த மாட்டேங்க ஐயா. அதனால் ரொம்ப மழை காற்றுனாலும் எங்களை தான் ஐயா கூப்பிட்றாங்க. நாங்கள் தான் அனைத்து வேலைகளையும் செய்கிறோம் ஐயா. இருந்தாலும் எங்கள் சாருங்க இதை பற்றி ரொம்ப மண்டிட்டு போராடி கேட்டதற்கு 800 பேருக்கு போட்டிருக்கேன் ஐயா. மிகவும் நன்றி ஐயா. இருந்தும் மீதி உள்ள அனைத்து ஆர்சி தூய்மை பணியாளர்களுக்கும் கூடி சீக்கிரம் எங்களுக்கும் ஒரு விளக்கேற்றி ஒளியை விளக்க காக்கணும் ஐயா. உங்களை மண்டிட்டு கேட்டு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. தேங்க்யூ ஐயா.